தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தோட்ட தொழிலாளர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு, கணக்காய்வாளர் நாயகத்திடம் கோரிக்கை. இந்த முகநூலிலேயும் இணைய வழியிலேயும் குலைத்துக் கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன். நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்தில். கடும் மன உளைச்சலில் செல்வம் எம்பி நாடாளுமன்றில் ஆதங்கம். இலங்கை மக்களை அச்சுறுத்தும் நீரிழிவு, அதிகரிக்கும் நோயாளிகள். அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினை, எடுக்கப்படும் நடவடிக்கை. பஸ் மோட்டார் சைக்கிள் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. இலங்கையில் பிறப்பு சான்றிதழில் ஏற்படுத்தப்படவுள்ள மாற்றம், வெளியான தகவல். சிறுமியிடம் அத்துமீறல், குற்றவாளிக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. மக்கள் அதிகாரத்துக்கே முன்னுரிமை, ஜனாதிபதி உறுதி. உலக வங்கியின் நிதியை சூறையாடிய முன்னாள் அமைச்சர்கள் அம்பலப்படுத்திய அனுர அரசு. தொடர்பென விரிவான செய்திகள். தனியார் தோட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒருவருக்கு ரூபாய் 200 வீதம் வழங்குவதற்காக பாதீட்டில் 5 பில்லியன் ஒதுக்கப்பட்ட விடயத்தில் தலையிடுமாறு கையூட்டல் அல்லது ஊழல் ஆணைக்குழு மற்றும் கணக்காய்வாளர் நாயகம் ஆகியோரிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிதி ஒதுக்கீடு சட்டவிரோதமானதா என்பதை ஆராயுமாறு அவர் இந்த 2 நிறுவனங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தோட்ட தொழிலாளர்களை பராமரிப்பது ஒரு தேசிய உரிமை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் முக்கிய தோட்ட நிறுவனங்களில் சேராத சுமார் 40,000 தொழிலாளர்கள் இந்த யோசனையின் கீழ் உள்ளடக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிதி ஒதுக்கீடு முக்கிய நிறுவனங்களின் தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் நன்மைக்காக மட்டுமே செய்யப்பட்டது என்றும் அவர் வாதிட்டார். இந்த வகையில் தனியார் துறை ஊழியர்களின் நலனுக்காக திரட்டப்பட்ட நிதியத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று அவர் தனது வாதத்தை முன்வைத்துள்ளார். தன் மீது சேறு பூசும் வகையில் பொய்யான தகவல்கள் பதிவேற்றப்படுவதால் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களிலும் தன் மீது அவதூறு பரப்பப்படுவதாகவும் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார். இதனூடாக தனது நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடக நிறுவனங்கள் மற்றும் சமூக வலைதளங்களின் செயற்பாடுகளை சிறப்புரிமைகள் குழுவுக்கு ஆற்றுப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள வயது வந்தவர்களில் 5இல் ஒருவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இலங்கை தேசிய கண் மருத்துவமனையின் நிபுணர் மருத்துவர் கபில பந்துதிலக்க, நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெரியவர்களில் 3இல் ஒரு பகுதியினர் கண் நோய்களாலும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சமீபத்திய தரவுகளின்படி பொதுவான நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கையில் தற்போது 73 வீத அதிகரிப்பை காண்கின்றோம். உலக மக்கள் தொகையில் 9 பேருக்கு நீரிழிவு நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் நீரிழிவு நோயின் பரவலை பார்த்தால் பெரியவர்களில் 23 வீதம் முதல் 30 வீதம் நீரிழிவு நோய் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 5 பேரில் 1 பேருக்கு நீரிழிவு நோய் உள்ளது. அந்த குழுவில் 3இல் ஒரு பங்கு பேருக்கு கண் நோய்கள் உள்ளன. சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அந்த குழுவில் 11 வீதம் பேர் பார்வையற்றவர்களாகி விடுவார்கள். நீரிழிவு குறிப்பாக கண்களை பார்க்கின்றது. எனவே இந்த நோய் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் இது இலங்கையில் பேராபத்தை ஏற்படுத்தும் ஒரு நோயாக மாறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவைக்காக முறையான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கு உபகுழுவின் இடைக்கால அறிக்கையை தயாரிக்கவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜி தெரிவித்துள்ளார். இந்த இடைக்கால அறிக்கை எதிர்வரும் 13ஆம் தேதி பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவிடம் கையளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், அரசு சேவைக்கான முறையான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கும் தொழில்சார் தரத்தை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. அதில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றதாகவும், அதன்போது அவர்களின் சேவைகளில் நிலவும் பிரச்சினைகள் மற்றும் சம்பள முரண்பாடுகள் குறித்து விரிவான புரிதலை பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஒட்டுமொத்த அரசு சேவையிலும் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்காக மிகவும் முறையான மற்றும் விஞ்ஞான ரீதியிலான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கும் அவர்களின் தொழில்சார் தரத்தை மேம்படுத்துவதற்காக சேவை பிரமாண குறிப்புகள், ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள், பதவி உயர்வுகள், கொடுப்பனவுகள் தொடர்பாக தற்போதுள்ள நிலைமைகளை மிகவும் நியாயமான முறையில் மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படும் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் அடங்கிய இடைக்கால அறிக்கை தயாரிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை புத்தளம் பிரதான வீதியின் கிதுல்புதுவ பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து மோட்டார் சைக்கிள் விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஆடை தொழிற்சாலை தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு மொரவையிலிருந்து தமிழகமுவ நோக்கி சென்ற பேருந்துடனே மோதி பேருந்து சில்லுக்குள் சிக்கி இவ்வாறு சம்பவ இடத்திலே இளைஞர் உயிரிழந்துள்ளார். கரப்பத்தாட கப்புக்கொள்ள பகுதியைச் சேர்ந்த எகியா உல்முதீன் அகமட்டினம் 19 வயது இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி பேருந்து சில்லுக்குள் சிக்கியே இவ்வாறு இளைஞன் உயிரிழந்துள்ளார். குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கும் செயல்முறையை நெறிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு நிர்வாகம், உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். பிறப்பு சான்றிதழ் விநியோகத்தை நெறிப்படுத்தும் நோக்கில் அஞ்சல் துறையுடன் இணைந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கும் செயல்முறையை நெறிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் எதிர்காலத்தில் அந்த குழந்தை பெறும் தேசிய அடையாள அட்டை எண்ணை பிறப்பு சான்றிதழில் சேர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் அடம்பன் பிரதேசத்தில் 8 வயது சிறுமியொருவரை பாரிய பாலியல் ரீதியான அத்துமீறலுக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டு நபருக்கு 8 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து மன்னார் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதன்படி இது தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் போது தண்டனை தொடர்பில் தனது சமர்ப்பணத்தில் அரசு சட்டத்தரணி இக்குற்றத்தின் பாரதூரமான தன்மையையும் சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் கடுமையாக வலியுறுத்தினார். அரசு சட்டத்தரணியின் சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றவாளிக்கு 8 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நட்ட ஈடாக 2 லட்சம் ரூபாவை நட்ட ஈடாக செலுத்துமாறும் கட்டளையிட்டார். வென்றெடுக்கப்பட்ட அதிகாரம் பொதுமக்களுக்காக மாத்திரமே என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற கார்த்திகை வீரர்கள் தின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஒன்றாக குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தற்போது ஒன்றிணைந்து விட்டதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் அரசியல் தலைமைகளிடம் வாக்குமூலம் பெற விசாரணை அதிகாரிகள் அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டியிருந்தது. எனினும் தற்போது சக மனிதர்கள் செல்லும் அதே வாசல் வழியாக அரசியல் தலைமைகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று வருகின்றனர். எங்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதாக கதை பேசி வருகின்றனர். அது நடக்காது. இந்த அரசாங்கம் மேலும் உறுதியாக கட்டியெழுப்பப்படும். கட்சி பேதங்களின்றி அரசாங்கம் தனது பணியை நிறைவேற்றும். சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்களே என தெரிவித்துள்ளார். பெருந்தோட்டத்துறை அபிவிருத்திக்காக கடந்த காலங்களில் உலக வங்கியால் வழங்கப்பட்ட நிதியை முன்னாள் அமைச்சர்களான தயா கமகே, ரொசான் ரணசிங்க உட்பட அரசியல்வாதிகளின் உறவினர்கள் பகிர்ந்து கொண்டுள்ளதாக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமத வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். நிதியை முறைகேடாக பயன்படுத்திய தரப்பினருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 4ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் நேற்று மேற்கண்டவாறு இதனை தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.